நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டும் நம்முடைய அனுபவ நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அம்மா கிருஷ்ணவேணி அவர்கள் இந்த வள்ளலாரை பற்றி, வள்ளலார் மண்ணை பற்றி, வள்ளலார் செய்திகளை பற்றி உங்களுக்கு அருமையாக கூற வந்திருக்கின்றார். அவர்களை அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம். சின்னம்மையாருக்கு அடியார் ஆசி வழங்குதல். ஒரு நாள் உச்சி பொழுதில் சிவயோகியார் ஒருவர் திருநீர் அணிந்து அக்கமணி பூண்டு பசியினால் உடல் தளர்ந்தவராய் சின்னம்மையாரிடம் வந்து உணவு வேண்டினார். அடியார்களுக்கு உணவு வழங்குதல் பெரும் பாக்கியம் என போற்றும் அவ்வம்மையார் சிவயோகியரை அன்புடன் அழைத்து ஆசனத்தில் எழுந்தருள செய்து அமுது படைத்தார். உண்டு பசி நீக்கி இளைப்பாரிய சிவயோகியார் அம்மையாருக்கு திருநீறு கொடுத்து உலகத்து உயிர்களின் துன்பத்தை நீக்கும் உத்தமன் ஒருவன் உனக்கு மகனாய் பிறப்பான் என வாழ்த்தி சென்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். துப்பார் செஞ்சடையாய் அருஜோதி சுகக்கடலே, செப்பா மேனியை சிறியேனை செலுத்திய வா, எப்பாலும் புகழும் பொது இன்ப நடம் புரியும் அப்பா தந்தனையே அருளாமுதந்தனை அருளாமுந்தனையே. ராமலிங்க அடிகளார். ஜாதி சமயம் மதம் இனம் மொழி நாடு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தவர் படிக்காதவர் என பல்வகை பேதங்களில் சிக்கி அறியாமை என்னும் காரிருளில் மூழ்கி கிடந்த மக்களின் உள்ளத்தில் நல்லறிவு எனும் ஞான ஜோதியை ஏற்றி வைக்கத்தக்க ஓர் ஆண்மகவை சுபானு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி 5/10/1823 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் சின்னம்மையார் பெற்றெடுத்தார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகம் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கன்றே என்ன இந்த உலகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இலை ஞாயிறு போன்று பேரொளியுடன் விளங்கிய குழந்தையாகிய ராமலிங்கம் பிறந்த
5வது மாதத்தில் தந்தையார் ராமையா அவர்கள் குடும்பத்துடன் சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசித்தார். அப்பொழுது அவர் கையில் இருந்த குழந்தையோ திரை தூக்க தரிசனம் செய்யும்போது கண் இமை கொட்டாது பார்த்து கலக்கலவென சிரித்தது. இந்த இளம் சிரிப்பை கண்டு மனமகிழ்ந்த அப்பைய தீட்சிதர் உடனே அக்குழந்தையை உற்று நோக்கி, இப்பிள்ளை நும் பிள்ளை என்று நடராஜரின் பிள்ளை என சிறப்பித்து ராமையா அவர்களின் குடும்பத்தை தம் வீட்டிற்கு அழைத்து விருந்து உபசரித்து அனுப்பினார். தாய் முதலோடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வாக மேல் காட்டாதே என்றனுக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே. மிகவும் அருமையாக வள்ளலாருடைய பிறப்பும் அவர் பிறப்பினுடைய அர்த்தத்தையும் பற்றி மிகவும் அருமையாக சொன்னார். இருளினும் ஒளியை நீக்கி ஒளி என்றும் ஞானத்தை மெய்ஞானத்தை புகட்ட வந்திருக்கக்கூடிய வள்ளலார் அவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருளூக்கி ஒளி தந்த அந்த வள்ளலாரை பற்றி இந்த தொடர்ச்சியாக நம்முடைய கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் நம்முடைய வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.